எனக்கு தெரியாமல் ஏன் செய்தீர்கள், ஸ்டாலின் கோபம் அப்படின்னு நமது சிறப்பு நிருபர் அவர் நிபுணராகவும் இருக்கிறார், அவரே தினமலரனுடைய எல்லாமாகவும் இருக்கிறார். இந்த நமது சிறப்பு நிருபர் தினமலர்ல என்ன எழுதியிருக்கிறாருன்னா, எனக்கு தெரியாமல் ஏன் செய்தீர்கள், ஸ்டாலின் கோபம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஜூன் 4ஆம் தேதி காலை 6 மணிக்கு, அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு. அதில் என்ன பேசி இருக்கிறார்கள்? திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு காலையில் அறிவாலயத்தில் நிர்வாகிகளை சந்திச்சுட்டு அவர் லண்டன் கிளம்பி போயிட்டார். அங்கே அவருடைய பேரனுடைய நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது, கல்லூரி நிகழ்ச்சி. அதற்கு பிறகு ஒரு சில நாட்கள் அங்கே சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அவர் திரும்புவதற்காக லண்டன் கிளம்பி போயிட்டார். லண்டனுக்கு கிளம்பி போகிறவர் எந்த பத்திரிகையாளர்களையும் சந்திக்கலை. எந்த பத்திரிகையாளர்களையும் சந்திக்காத போது எங்கே வச்சு ஸ்டாலின் இதை பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை. நமது சிறப்பு நிருபர் எங்கே பதுங்கி இருந்தார்? ஸ்டாலின் காலையில் அந்த விசிட்டர்ஸ் எல்லாம் பார்க்குற அந்த ரூமில் பதுங்கி இருந்தாரா, அல்லது ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டிலேயே பதுங்கி இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. இந்த நமது சிறப்பு நிருபர் நாளைக்கு பத்திரிகையில் இதை பற்றி விரிவாக எழுதுங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதன் பின்னணியில் ஸ்டாலின் உத்தரவு எதுவுமே இல்லை. இந்த தகவல் அறிந்து கோபம் அடைந்த ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, சபரீசன் உள்ளிட்ட நெருங்கிய வட்டத்தினர் மட்டுமே பங்கேற்று இருந்தனர். அதாவது அவர் வீட்டுக்குள்ளே நடத்தின மீட்டிங்கில் இவங்க பார்த்துருக்குறாங்க. தினமலர் எங்கும் இருக்கும், எப்படியும் இருக்கும், எந்த சோபாவிலும் இருப்பார்கள். சட்டார்னு அவங்க பார்த்து உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் உள்ளிட்டவர்கள் சேர்ந்து இந்த பிளானை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எந்த பிளானை? தாவேகா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசுகிற பிளானை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே ஸ்டாலின் கடும் கோபம் அடைந்தார். முதல்ல இந்த பேரம் பேசின விவகாரத்தில் பேரம் பேசப்பட்டதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு தேடி பார்த்தா எந்த ஆதாரமும் இல்லை. எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் இப்படி ஒரு செய்தியை தமிழ்நாடு காவல்துறையே வெளியிடுகிறது அப்படின்றது அவலத்தின் உச்சகட்டம். கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, இப்படி ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆதாரம் இருக்கு. வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி அப்படின்றது இருக்கு. அந்த வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரியினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு தான் இந்த வழக்கு எல்லாமே ப்ரொசீட் ஆகுது. அதனால நான் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ஆதாரம் இருக்குது. வாட்ஸ்அப் கால் ஹிஸ்ட்ரியினுடைய ஸ்க்ரீன்ஷாட் நம்ம ஏற்கனவே அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். அப்போ இதை ஸ்டாலின் செய்யலை, இதை யாருமே செய்யலையேப்பா, இதை யார் செஞ்சாங்கன்னே தெரியாமல் தானே ஆதாரம் இல்லாமல் நிற்கிறான். ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுன்றவர் ஒரு எம்எல்ஏவுக்கு கால் பண்ணாராம். அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏவுக்கு கால் பண்ணி இது நீ வெளியே சொன்னால் உயிருக்கு ஆபத்துன்னு மிரட்டினாராம். ஒரு முட்டாள் கூட அப்படிலாம் கால் பண்ணி ஆளுங்கட்சி எம்எல்ஏவுக்கு மிரட்ட மாட்டாங்க. எதுக்கு போக அடிக்கணும், நீ மந்திர தந்திரம்னு போவ. ஏன்னா காலை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, பக்கத்தில் ஒரு ஃபோனை, நம்மளே கூட வாட்ஸ்அப் கால்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். சில வாட்ஸ்அப் கால்கள்லாம் பேசும்போது பக்கத்திலே ஒரு ஃபோனை ரெக்கார்டரை போட்டு வச்சு, இதெல்லாம் வழக்கமாக ஊருக்குள்ளே இருக்கிறது தான். ஆனால் பாருங்கள், பல முறை தொடர்பு கொண்டு பேசியும் கூட அந்த வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் பண்ணணும்னு அவருக்கு தோணலை. பேசி வாட்ஸ்அப் காலில் உங்கள் கொலை மிரட்டல் விட்டோடனே அது என்ன விவகாரமோ ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுக்கும் ஊத்தங்கரை எம்எல்ஏவுக்கும். இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தவரான். அவரை நாங்களே குதிரை பேரம் பேசி கூட்டி வந்திருக்கோம், நீ யாரா குறுக்க குதிரை பேரம் பேசுற அப்படின்னு தான் கோவப்படுறாங்களா தெரியல. அவர் ஏடிஎம்கேல இருந்தாராம். இதை நியூஸ் தமிழ் 24/7 செய்தி ஆசிரியர் நெல்சன் ஒரு டிபேட்லேயே சொல்லியிருக்கிறாரு. அதை சொல்ல விடாம தாவேகாக்காரங்களுடைய பரிதவிப்பு இருக்கே, அது நீங்க பார்த்துருக்கணும் அந்த லைவ் டிபேட்டை. அப்படி ஒரு பரிதவிப்பு. ஏன்னா அவரையே தாவேகாவுக்கு ஏற்கனவே ஊத்தங்கரையில் ஒருத்தர் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதுபோக இவர் கூடுதல் வேட்பாளர் தாக்கல் பண்ணி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு இவர் தாவேகா வேட்பாளராக இருக்கிறாரு. அதுலேயே என்ன குதிரை பேரம் நடந்துச்சு, அந்த வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்டரி, கால் ஹிஸ்டரி என்ன அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்களா? இப்ப திமுக வட்டாரங்கள் கூறியதாவது ஸ்டாலின் உத்தரவு எதுவுமே இல்லை. யார் உத்தரவுமே இருக்கிறதா தெரியல, ஸ்டாலின் உத்தரவு இல்லை. ஆமா, அது உண்மை. அப்போ யாரெல்லாம் முயற்சி எடுத்தார்கள் அப்படின்னு இதில் எழுதியிருக்கிறாங்கன்னா, உதயநிதி, சபரீசன், அவங்க 2 பேருக்குள்ள ஆகலன்னு ஒரு பக்கம் செய்தி எழுதுறாங்க.
இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பிளான் பண்ணாங்கன்னு செய்தி எழுதுறாங்க. இது 2ல எது உண்மை தெரியல. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியையே வேண்டாம் என்று கூறினேன். ஸ்டாலின் பேசினது அப்படியே கொட்டேஷன் வித்தின் சிங்கிள் கோட்ஸ். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியையே வேண்டாம் என்று கூறினேன். ஆனால் நீங்கள் ஒரு முடிவை எடுத்ததால் கட்சிக்கு பெரும் கெட்ட பெயர் ஏற்பட்டு விட்டது. சரி, இப்போது தாவேகா எம்எல்ஏக்களிடம் எனக்கு தெரியாமல் ஏன் பேசினீர்கள்? பழனிசாமி முதல்வராக இருந்த போதே குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர நான் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. அது உண்மை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த போதே எந்த விதமான எம்எல்ஏக்களை வாங்குவதும் பல பேர் ஆதரவு தெரிவிக்க தயாராக இருந்தார்கள், நமக்கே தெரியும். ஆனாலும் கூட அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தலை. மக்களை சந்தித்து தேர்தலின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் அவர் விரும்பிய முறை. அப்ப அவருக்கே தெரியாம பேசிட்டாங்க அப்படின்னு தினமலர் குயுக்தியாக ஒரு திருகல் வேலையை பார்த்திருக்கிறது. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுகின்ற வகையில் இந்த செய்தியை எழுதுவது போன்ற ஒரு தலைப்பை வைத்துவிட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சூழ்ச்சி செய்கிறார்கள், தினமலருக்கு அவங்களெல்லாம் சூழ்ச்சி செய்கிறது போல ஒரு தோற்றம் கிடைக்குது அப்படின்னா இப்போ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றத மக்கள் பார்வைக்கே விட்டுறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ செந்தில் பாலாஜி யார் உத்தரவில் இதை செய்தார் என்று எனக்கு தெரியும். இந்த குறுக்கு யோசனையை நிறுத்தி கொள்ளுங்கள். யார் உத்தரவு செஞ்சாரு? இது ஸ்டாலின் சொல்லல, ஸ்டாலின் சொன்னதாக இவங்களா எழுதுறது தான். இதெல்லாம் புனை சுருட்டுக்கள், அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். அதுல ஸ்டாலின் உதவியாளர் உள்ளிட்டோருக்கும் திரைமறைவில் நடக்கும் பேரம் தெரிந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார்கள். அதனாலதான் இன்னும் 6 மாசத்துல ஆட்சி கவிழும் என ஸ்டாலினை பேச வைத்துள்ளனர். இப்ப இந்த கட்டுரையிலேயே ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க. எனக்கு தெரியாமல் இந்த முயற்சி நடக்கிறதான்னு ஸ்டாலின் ஒரு பக்கம் கேட்கிறாராம், இன்னொரு பக்கம் 6 மாசத்துல கவிழும்ன்றதை எழுதி கொடுத்து பேச வச்சாங்களாம். என்ன லாஜிக்கு? அதை அவர் தெரியாம பேசுறாரா? எப்படி? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லை, எப்பனாலும் கவழலாம் அப்படின்றது இயல்பான ஒரு பேச்சு. இந்த இயல்பான பேச்சுக்கு யாரும் எந்த இன்டென்ஷனும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக அதிமுக கூட்டணியில எல்கே சுதீஷ் தான் அந்த ஐடியாவை சொன்னாருன்னு தோழர் பே சண்முகமும் தோழர் திருமா அவர்களும் புதிய தலைமுறையில உட்கார்ந்து பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. திமுகவினர் யார் பேரையாவது அவர்கள் சொன்னார்களா? அப்படி எதுவும் சொல்லல. அப்ப திமுகவினர் எனக்கு தெரியாமலே இதை செய்யறாங்க அப்படின்னு தினமலர் எழுதி இருக்கக்கூடிய இந்த கதை என்பது ரொம்ப விஷத்தனமானது. இவர்கள் யாரையெல்லாம் குறி வைக்கிறார்களோ இவர்கள் எல்லாரையும் இவங்க யாரை குறி வைப்பாங்க? இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? மக்களுக்கு மாணவர்களுக்கு பலன் கொடுக்கும் வகையில காலை உணவு திட்டம் கொடுத்தா கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு எழுதின பயலுக, இந்த கக்கூசை எட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பயல்களுக்கு திடீர்னு ஸ்டாலின் வீட்டுக்குள் நடப்பதை எட்டி பார்த்து எழுத வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது தெரியலையே. திமுக அதிமுக இணையறத எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அப்படி ஒரு கலவையாக கலந்து கட்டி இந்த நமது சிறப்பு நிருபர் எழுதி இருக்கிறாரு. நாளைக்கு மல்லிகை மன்னன்ற பேர்ல ஒரு கருத்து ஒன்று எழுதுவாங்க. இப்படி பல பேர்கள்ல புனை பெயர்கள்ல புனை சுருட்டுக்களை எழுதுறதுல இந்த தினமலர் ரொம்ப வளமையான வரலாறு கொண்ட ஒரு இதழ் தான். அப்போ எம்எல்ஏக்களிடம் எனக்கு பழனிசாமி முதல்வராக இருந்தபோது அப்படி இப்படின்னு போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதும் நம் வேலை இல்லை அப்படின்னு. ஆமா, யார் இப்ப எப்படி கவுக்குறது? ஒரு லாஜிக் சொல்லுங்களேன். இப்போ தாவேக எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசினாங்கன்னு சொல்லப்படுது, 35 கோடி. நான் பர்சனலா சில சோர்சஸ் மூலமா விசாரித்த போது பல பேர் நாம் தமிழர் மாதிரியான வெவ்வேறு அமைப்புகள்ல இருந்து விலகியவர்கள் தேர்தலுக்கு முன்பே திமுகவில் சேர வரும்போது பணத்தை எதிர்பார்த்து சேர வந்த சூழலில் அதெல்லாம் ஒன்றும் முடியாது, கட்சியில இணைய விருப்பம் இருந்தா வாங்க, இல்லைன்னா தேவையில்லை என்று திமுக நிராகரித்தது. அப்படி வெளியேறி வந்தவர்கள் திமுகவிற்கு போகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் வெவ்வேறு கட்சிக்கு போயிருப்பாங்க. அந்த செய்தியை பார்த்தவர்களுக்கு அது புரியும். அப்போ திமுக எந்த காலத்திலும் காசு கொடுத்து ஆட்களை சேர்த்ததாக தெரியவில்லை. ஒருவேளை காசு கொடுத்து சேர்த்திருந்தாங்கன்னே வச்சுப்போமே, இன்னொருத்தர் அதை விட அதிக காசு கொடுத்தா அங்க போய் வேலை பார்த்திட மாட்டாங்களா? இப்ப திமுக 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தது கடந்த முறை அப்படின்னு அதிமுக காரரே சொல்றாரு. என்னன்னு பிரஸ்ஸை பார்த்து கத்திட்டு போறாரு.
ஏங்க உங்களுக்கு அதிமுக எதிர்கட்சியா உட்காரதுல என்னங்க கேடு, திமுக காரன் இல்லையா 10 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறாரு ஏடிஎம்கே காரரு. அந்த 10 வருஷத்துல அப்படி யாரும் உடைச்சிட்டுலாம் போல, மாறாக அங்கிருந்து உடைச்சுக்கிட்டு இங்க வந்து சேர்ந்தாங்க. அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிற்கு வேணா வந்து சேர்ந்தாங்களே தவிர திமுகவிலிருந்து யாரும் விலகல. ஒருவேளை திமுக பணம் கொடுத்து சேர்த்திருந்தால் ஆளும் கட்சி மாறிய உடனேயே உடனடியாக இவர்களும் மாறி போயிருந்திருக்கலாம். அப்படி போகவில்லை என்பதுதான் திமுக இதை செய்யவில்லை என்பதற்கான அடிப்படையான உதாரணம்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுதான் உண்மை. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில திமுகவில் ஒரு சிலர் இப்படி முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு இந்த நமது நிருபர்களுக்கு இதுவே ஒரு வேலையாக இருக்கிறது. யாரையாவது கட்டம் கட்டுவதற்காக சம்பந்தமில்லாத யாராவது ஒரு பெயர்களை இழுத்து போட்டு இப்படி ஒரு புனை கதைகளை எழுதி குழப்பி விடுறதே இவர்களுடைய வேலை. இந்த கட்டுரை முழுக்க முழுக்க வன்மத்தோடு எழுதப்பட்டது. அதுல வந்து திமுகவின் எதிர்காலமாக கருதப்படுகின்ற திரு உதயநிதி அவர்களை வந்து இழுத்து போட்டு அவருடைய பேரு அவர் வந்து இன்னைக்கு சனாதனத்துக்கு எதிராக தீவிரமாக பேசி கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவையிலேயே பேசிட்டாரு. முதையாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்தின மாநாட்டில் அவர் பேசினார். அதை ஒட்டி அவர் வந்து சவுத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றையும் பேசினாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சட்டமன்றத்திலே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி, பரமக்குடி தனித்தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ வந்து முத நாள் பதவி ஏற்கும் போதே சனாதனம் ஒழிக அப்படின்னு பேசுறாரு. அதற்கு அடுத்த நாள் சட்டப்பேரவையினுடைய அந்த முதல் நாள் நடக்கும் போதே எதிர்கட்சி தலைவராக பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலின் அந்த பங்கன்லயே சபாநாயகரை தேர்ந்தெடுத்து பேசும்போதே மக்களை பிளவுபடுத்தும் சனாதன தர்மம் ஒழித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பிரகடனப்படுத்திட்டார். இதெல்லாம் தினமலர் வகைராக்களுக்கு எரிச்சல் ஏற்பட்டதால பேரம் பேசுவதில் உதயநிதி ஈடுபடுகிறார் என்பது போன்ற பொய்யான செய்திகளை புனைகதைகளை எழுதி விடுகிறார்கள். இது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. அதே போல உதவியாளர் அப்படின்னு எல்லாரையும் கோர்த்து எழுதினோம்னா ஒரு கலவையா கிடைக்கும் அப்படின்றது இவங்களுடைய ஒரு வழக்கமான சிந்தனை போக்கு. இவங்க ஆபீஸ்ல எல்லாம் இப்படித்தான் யோசிப்பாங்க போல. அதனால எல்லா ஆபீஸ்லயும் உதவியாளராக இருக்கக்கூடியவர்கள் வந்து இதே வேலையில ஈடுபட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில அவர் ரொம்ப தெளிவாக முதல் நாளே அறிக்கை கொடுத்தார், நாங்கள் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக நடந்து கொள்வோம்னு. அதுக்கப்புறம் சிபிஐ சிபிஎம் விசிக தரப்பிலிருந்து இந்த கருத்து வெளியே பேசப்படுகிறது. திமுக அதிமுக சேருகிறதா அப்படின்ற கருத்து பேசப்படுகிறது. அதையும் வந்து திமுக தலைமை மறுத்து விட்டது. அதையும் வந்து சிபிஐ சிபிஎம் விசிகாவே மறுத்து விட்டார்கள். பல யோசனைகள் இருக்கும்போது இது ஒரு யோசனை, அவ்வளவுதான். இதை யாரும் எடுத்துக்கல, விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன ஒரு யோசனையை உயிர்ப்பித்து கொண்டே இருப்பது யாருக்கு சாதகமான வேலை அப்படின்றத யோசித்து பார்த்தால் இதற்குரிய விடை நமக்கு கிடைத்துவிடும். அதே போல விஜய் ஆட்சி கவிழ்க்க சதி என்று இப்போது வந்து கொண்டே இருக்கக்கூடிய செய்தி எல்லாம் மக்கள் மத்தியில தங்களுக்கான அனுதாபத்தை தேடுவதற்கான ஒரு டிராமா. இந்த அனுதாபத்தை தேடுகின்ற என்ற டிராமால யார் அம்பலப்பட்டிருக்காங்க அப்படின்னா தாவேகா தான் அம்பலப்பட்டிருக்கிறது. ஏன்னா தாவேகாவை ஆதரித்து தாவேகாவுக்கு ஓட்டு போட சொன்ன பல பேரு தாவேகாவுக்கு ஓட்டு போட நான் போடுறேன்னு தான் சொன்னேன், நீங்க போடுங்கன்னு நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்குறாங்க. நாங்க பீச் பேண்ட் போட்டது எங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால போட்டோம், அதனாலதான் நாங்க போஸ்ட் பண்ணமே தவிர வேற காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாங்க. இது எல்லாத்துல இருந்து நமக்கு தெரிகிற செய்தி என்ன, தாவேகாவை ஆதரித்து பேசுவதில் இப்போ தாவேகா ஆதரவு ஐடிக்களே இருக்கு. டிவிக்கேன்னு ஐடியில பேர் வச்சிருக்கிறவங்களே அமைச்சர் சரத் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கச்சக் 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 வீடியோ. அந்த கச்சக் 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 வீடியோவை பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்களே எழுதுறாங்க. 40 நாள்ல 60 நாள் ஆச்சா, 60 நாள்ல இவ்வளவு எழுதுறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கே, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேல நடவடிக்கை இல்லையே, அக்கௌண்டபிலிட்டி வேணாமான்னு தாவேகா காரங்களே கொதிக்கிற லட்சணத்துலதான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்தால் இது நிலையான அரசாக இருக்காது அப்படின்ற வாதம் ஒரு பக்கம் போகும்போது திமுக கவிழ்க்க சதி செய்கிறது, செந்தில் பாலாஜி கவிழ்க்க சதி செய்கிறார் அப்படின்னு இல்லாத உருட்டுக்களை எல்லாம் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கரூருக்கு நான் வருகிறேன்னு சொன்ன விஜய் எப்ப போறாரு? அவங்கள வந்து நேரில் வர வச்சு பார்த்தவர் எத்தனை மாசம் கழிச்சு இப்ப திரும்ப போறாரு? கிட்டத்தட்ட ஒரு அரை வருஷம் ஆச்சு. அரை வருஷம் கழிச்சு திரும்ப போறாரு. 6-7 மாசம் கழிச்சு திரும்ப போறாரு. திரும்ப போறவர் வந்து சும்மா போனா நல்லா இருக்குமா? ஏன் நான் இவ்வளவு நாள் வரல அப்படின்றத அவர் சொல்லணும் இல்லையா? ஏன் நான் வரல அப்படின்னு சொல்றதுக்கு தான் கரூர்ல வந்து உண்மையிலேயே மக்கள் வந்து உங்க பேர பிரியத்துல இருந்திருந்தாங்கன்னா உங்க வேட்பாளர் ஜெயிச்சிருக்கணும்.
இத்தனைக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் செந்தில் பாலாஜி அங்கேருந்து விலகி வேற தொகுதிக்கு போயிட்டார். அப்போ அந்த தொகுதியில் ரொம்ப எளிமையாக நீங்கள் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் உங்கள் எம்எல்ஏ ஜெயிக்கலை, எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் ஜெயிச்சாரு. அவரை உங்கள் கட்சிக்காரராக மாற்றிக்கிறது. அங்கே நான் ஜெயிக்கலை, ஆனால் ஜெயிச்சவனை ஏன் ஆளாக மாற்றிக்குவேன்றது பச்சையான குதிரை பேரம். இந்த குதிரை பேரத்தை செய்துவிட்டு ஊருக்கு போகிறாரு. அப்போ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில ஜஸ்டிஃபிகிங் பாயிண்ட்ஸ் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், வழக்கம் போல தேல்பத்ரி சிங்ன்ற மாதிரி செந்தில் பாலாஜியை வில்லனாக காட்டி தனக்கு அனுதாபம் தேடிக்கொள்வது அப்படின்ற அந்த வேலையை தாவேகா தொடங்கி இருக்கிறது. இந்த வேலையில் தாவேகா தொடர்ந்து அம்பலப்படவும் தொடங்கி இருக்கிறது. செந்தில் பாலாஜி அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு போய் இது கொடுத்துருக்குறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. செந்தில் பாலாஜியையும் அவருடைய தம்பி அசோக் குமாரையும் நேரில் வர சொல்லி. அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை வழக்கறிஞர்கள் சில நிற்கிறாங்க, திமுக நிர்வாகிகள் சூழ்ந்து நிற்கிறாங்க. அவ்வளவு பேர் கண்ணு முன்ன அவங்க தான் சொல்கிறாங்க, அவங்க கையெழுத்து போடுவாங்க, இவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவங்களே தான் போலீஸுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க முன்னாடி தான் அந்த சம்மனை கொடுக்குறீங்க. கொடுத்து கையெழுத்தும் வாங்கிட்டு தான் போக போகிறீங்க. அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஸ்டேஷன் கேமராமேனையும் கூட கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. மீடியா எதுக்கு? மீடியா எதுக்கு? அவங்க அப்பா அம்மாவை கவர் பண்ணி வீடியோவை போடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியை கடத்துறாங்களா? உங்க மகன் இப்படிப்பட்ட ஆளு பாருங்க, இவங்க மகன் தான் இவர் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள இருக்கிற பொது புத்தியில் விளையாடுகின்ற மோசமான மனநிலை. அந்த மனநிலை இருந்ததுனால தான் அவங்க அம்மா அப்பாட்ட போய் சம்பளை கொடுக்கறத வீடியோ எடுத்து மீடியாவில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு ஃபோட்டோகிராஃபர்ஸ், அவ்வளவு மீடியா பர்சன்ஸ் அம்மா அப்பாட்ட கொடுக்கறதுக்கு. வயசானவங்க, அவங்க யாரோட அம்மாவானாலும் இருக்கட்டும், யாரோட அப்பாவானாலும் இருக்கட்டும், இவ்வளவு கேமராக்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை ஏற்படும்? அப்ப அவங்க அம்மா அப்பாவை அச்சுறுத்த முயற்சி செய்கிறதா இந்த அரசு? அந்த அச்சுறுத்தலின் மூலமாக செந்தில் பாலாஜியை தங்களுடைய வலையில் வீழ்த்த பார்க்கிறதா இந்த அரசு? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் கொடுக்க போகும்போது இவ்வளவு மீடியாக்களை கூட்டு போறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை இதுதான். இப்படி தினமலர் ஒரு பக்கமும் இவர்கள் ஒரு பக்கமுமாக செந்தில் பாலாஜியை தினமலர் செந்தில் பாலாஜியை கட்டம் கட்டி கொண்டிருக்கிறது என்றால் நாம் அந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை தமிழர்களுடைய மேலான கவனத்திற்கு விட்டு விடுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.